வெல்கம் டு சசிஸ் கிச்சன். நம்ம பார்க்க போகிறது கஷாயம் எப்படி செய்கிறதுன்றதை பார்ப்போம். ஒரே சளி கரகரன்னு இருக்குது அந்த மாதிரிலாம் இருக்குது அப்படின்னா நான் செய்கிற மெத்தடு மிளகு, சீரகம், பட்டை, வெல்லம், தனியா, இது வந்து துளசி பாருங்கள், இது துளசி, கிராம்பு, மஞ்சப்பொடி, இஞ்சி இருந்தால் இஞ்சி போட்டுக்கோங்க, இல்லைனா வந்து சுக்கு போட்டுக்கோங்க. எது உங்களுக்கு இதுவாக இருக்கோ போட்டுக்கோங்க. அதுவே அதிமதுரம் அந்த மாதிரி போட்டிங்கன்னா கூட ரொம்ப விஸ்வகந்தா அதிமதுரம் அதெல்லாம் கூட போட்டுக்கலாம். அதை போட்டு நல்லா இடித்து இந்த கஷாயம் இறங்குற வரைக்கும் தண்ணியை நல்லா கொதிக்க வச்சுருங்க. தண்ணியை கொதிக்க வச்சுட்டு இந்த பொடி எல்லாத்தையும் இடிச்சுட்டு நம்ம அப்புறம் பார்க்கலாம். பாருங்க, நல்லா இடித்தாச்சு. இதை வந்து நல்லா தண்ணி கொதித்து மஞ்சப்பொடி போட்டு தண்ணி கொதித்து வச்சுருக்கோம். இதில் அப்படியே போட்டு நல்லா கஷாயம் வந்து சுண்டணும். இதோட 2 வெத்தலை போட்டுக்கோங்க. மறந்துட்டேன் நான், 2 வெத்தலை போட்டுக்கோங்க. வெத்தலை நீங்கள் அப்படியே மினிமம் பார்த்திங்கன்னா கஷாயன்றது கசப்பு காரல் கலந்தது தான் கஷாயம். ஸோ நம்ம அப்படியே குடிக்க பார்த்துக்கோங்க. கொஞ்சம் வெதன்னு இருந்துன்னு வச்சுக்கோங்களேன், ஒரு 2 மடக்கு மூக்க மூடிக்கிட்டோம் இல்லை சிப் பண்ணி குடிக்கிற மாதிரியே நம்ம சாப்பிட்டுட்டோன்னா ஒரு பிரச்சனையும் இருக்காது. உங்களுக்கு இல்லை எங்களுக்கு அது பழக்கம் இல்லை, அது எனக்கு வராது ஒமட்டும் அப்படின்னா நீங்கள் தேன் போட்டுக்கோங்க. இல்லையா பனவெல்லமோ சர்க்கரையோ எதுவாக இருந்தாலும் குடிச்சு பாருங்கள். அதோடைய பயன்கள் என்னன்றதை நீங்கள் பார்க்கலாம். வெத்தலையை நல்லா வந்து வெத்தலையை வந்து பிச்சு போட்டுக்கோங்க. நம்ம வந்து ஒன்று பாட்டிமாருங்க இருந்தாங்கன்னா அப்போது வெத்தலை பாக்கெல்லாம் போடுவாங்க. இப்போ யாரும் சாமிக்கெலாம் வைக்கிறோம், அது வீண் பண்ண வேண்டாம். இந்த மாதிரி வந்து ஏன்னா விசேஷத்துக்கெலாம் நம்ம நிறைய சாப்பிட்டுட்டு வயிறு உப்பசமாக இருந்துக்கிட்டு கோல்டு அது இதெல்லாம் ஆகும். இது வந்து சளியும் போக்கும், உடம்பும் பார்த்திங்கன்னா உங்களுக்கு அப்படியே ஸ்லிம்மாக இருக்கிற மாதிரி ஒரு லேஸாக இருக்கிற மாதிரி ஒரு ஃபீல் இருக்கும். எப்படி இருக்குன்றதை அப்புறம் பார்க்கலாம். நல்லா கொதிக்கட்டும். கொதித்த பிறகு வடிகட்டி குடிக்கணும். ஃபைனலாக பாருங்கள், அதோட அவுட்புட்டு இப்படி தான் இருக்கும். கஷாயம் நல்லா வந்து வெல்லம் இருந்தால் வெல்லம் குடிங்க. வெறுமனவே குடிக்கிறது தான் என்னோட அட்வைஸ்ன்னு பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு காட்டுறதுக்காக நான் வெல்லம் வச்சுருக்கேன். நான் அப்படியே தான் குடிச்சுப்பேன். உங்களுக்கு எப்படி இருக்கோ கருப்பட்டி ரொம்ப யூஸ் பண்ணிக்கோங்க, அது ரொம்ப விசேஷமானது. என்ன ஃப்ளேவரில் உங்களுக்கு பிடிக்குதோ அதை போட்டு கொடுங்க. தேன் போட்டு குடிங்க. தொண்டை கரகரப்பு, நெஞ்சு சளி, உடம்பு ஒரு மாதிரி இருகலாக இருக்கிற மாதிரி இருக்குது, அந்த மாதிரிலாம் இருந்தால் உங்களுக்கு நல்ல ரிலீஃப் தெரியும். எப்படின்றத பயன்படுங்க. தேங்க்யூ ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ.